கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். வேதத்தில் அநேக காரியங்களில் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்குது இல்லையா? பல விதத்தில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணும். அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். இப்படியாக பல இடங்களில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதை குறித்தும் அந்த ஸ்தோத்திரங்கள் எதற்காக ஏறெடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவன் அதிகமாக விரும்புகிற ஸ்தோத்திர பலி இது. தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிற வாஞ்சையோடு காத்திருக்கிற ஒரு பலியை குறித்து பவுல் சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, எல்லாவற்றிலையும் முதலாவது ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவங்க சொல்கிறத பார்க்கும்போது. இரண்டாவது, எல்லா இடங்களிலேயும் அவர்களை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லி அப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இது சாதாரணமாக இருக்குது வாசிக்கும் போது, ஆனால் அதனுடைய மகிமை பெருசு. நம்ம எல்லா விதத்திலையும் சத்துருவை ஜெயம் எடுத்துட்டு எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலேயே பல எதிர்ப்புகள் வந்தபோதும் கூட அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொண்டு எல்லா இடங்களிலேயும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. இது எவ்வளோ விருப்பத்தோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவார் தெரியுங்களா? கனப்படுத்துவார் தெரியுமா? ஏன்னா நம்ம பல சூழ்நிலைகள் வழியாக கடந்து வரோம். அந்த பல சூழ்நிலைகள் வழியாக நமக்கு எதிரான நெருக்கங்களின் வழியாக நம்ம கடந்து வந்த போது கூட அவரை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே, அவர் நாமம் மகிமைப்பட வேண்டுமே, இதற்காகத்தானே ஆண்டவர் என்னை உருவாக்குனாரு, இதற்காகத்தானே அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. நான் எங்கேயோ கிடந்தனே, உளைச்சேட்டுக்குள்ளார நான் சிக்கியிருந்தனே, ஆனால் ஆண்டவர் தேடி வந்து என்னுடைய ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவதற்கு அவர் என்ன தேடி வந்தாரே. நானும் அநேகருக்கு அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி அந்த புரிதலோடு அந்த அறிந்து கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தோடு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எழுப்பப்பட வேண்டுமே என்று சொல்லி அந்த தாகம் யாருக்கெல்லாம் கடந்து வருதோ ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? நல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அழகான வசனம். இதை நீங்கள் நல்ல ஒவ்வொரு நாளும் தியானிக்க நீங்கள் ஊழியம் செய்யணும்னு தாகம் இருந்துச்சுன்னா, தேவனுக்கு மற்ற அநேக ஆத்துமாக்களை ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொடுக்கணும்னு உங்களுக்குள்ளார ஒரு பாரம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும்போதே தேவனை அவரை அறிகிற அறிவை அநேகருக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணுமா? ஏன் அந்த அறிகிற அறிவை குறித்து அவ்வளோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்றாக மெய் தேவனாகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, தொடர்ந்து அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவுல வளர வேண்டும். அதனால தான் பவுல் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவிற்காக லாபமான யாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன். தேவனை அறிகிற அறிவிற்காக, அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவிற்காக, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவிற்காக, அவருக்குள்ளார எப்படிப்பட்ட மகத்துவங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவிற்காக, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், அவருடைய ஸ்தானம் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன, அவருக்குள்ள இருக்கிற அக்கினி என்ன, அவருடைய பலன் என்ன, அவருடைய மகிமை என்ன, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவின் வாசனையை மற்றவர்களுக்கு நம்மளை கொண்டு அவர் செய்ய போறாராமா.
அப்படி செய்யணும்னு தாகம் உள்ளவர்கள் இந்த வேத வசனத்தை வச்சு நல்லா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க ஆரம்பிச்சிரும். உங்களுடைய கண்கள் திறந்துரும். உங்கள் கண்கள் திறந்து முதலாவது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். அப்போ நீங்கள் அதில் ஜெயம் எடுத்தீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். அப்போது 2 காரியம் அதில் நிறைவேறிடுது இல்லையா? முதலாவது நம்ம ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டே இருக்கிறோம். அதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது அவர்களும் அந்த அறிவின் வாசனையை முகர்ந்து கொண்டு ஜீவ வாசனையாக இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவர்களும் மற்றவர்களுக்கு கடத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நெட்வொர்க் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நாம ஒருத்தருக்கு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை ஒரு பஞ்சாக ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே அனுப்ப எந்தெந்த இடங்கள்லாம் தேவன் நம்மை கொண்டு போகிறார், எந்தெந்த இடங்கள்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மூலமாக கடந்து போகுது, இதெல்லாம் வச்சு மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்ப அவர்களும் மற்றவர்களுக்கு அதை அனுப்பி கொண்டே இருப்பாங்க. இப்படியாக தேவன் விரும்புகிற அந்த ஆத்தும ஆதாயம் நம் நிமித்தமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து, ஆண்டவரே எங்களையும் உங்களுக்குள்ளார எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த வைக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன்.